ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சட்னி வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். 4 விதமான சட்னி இன்ஸ்டன்டா இட்லி, தோசைக்கு, பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி. 4 விதமான சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சைமல்லி சட்னிய ஈஸியா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா அழுத்தி பிடிச்சு எடுத்திருக்கேன். 2 கை மல்லித்தலை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கை அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மல்லித்தலை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுல 1 பங்கு அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா அளவு சரியா இருக்கும். சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக்க வேண்டாம். பாருங்க, நம்ம சட்னி தயாராயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம தாளிப்பை சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச சட்னியை நான் இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா அலசி ஊத்திருக்கேன். இப்ப நம்ம தாளிப்பையும் சட்னியோடவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான தள்ளுவண்டி கடை பச்சைமல்லி சட்னி சூப்பரா ரெடிங்க. இதே போல இந்த பச்சைமல்லி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. தள்ளுவண்டி கடை தக்காளி வெங்காய சட்னி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு தான் அதிகமா இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் இதோடவே 3 வரமிளகா, 3 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாங்க. இப்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10ல இருந்து 12 பூண்டு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி சேர்த்திருக்கேன். 1 கை புதினா சேர்த்துக்கலாம். நல்ல வாசமா இருக்கும். புதினா கம்மியா தான் சேர்க்கணும். நம்ம அந்த பிளேவருக்காக தான் ஆட் பண்றோம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாம் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. பாருங்க, நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு வதக்கிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்பவும் நைஸ் ஆக்காம இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க. அப்பதான் சட்னி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்கங்க நமக்கு அந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் கடிப்படுற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அரைச்ச சட்னியை நான் இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்ப சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி கூட நீங்க சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் கெட்டியாவே செஞ்சிருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான தள்ளுவண்டி கடை தக்காளி வெங்காய சட்னி சூப்பரா ரெடிங்க. நல்லா பஞ்சு போல இட்லியோ இல்ல மொறு மொறுன்னு தோசையோ, மெத்து மெத்துன்னு பணியாரமோ, இது போல தள்ளுவண்டி கடை தக்காளி வெங்காய சட்னியை செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த தள்ளுவண்டி கடை தக்காளி வெங்காய சட்னியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த தக்காளி கடலை சட்னிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. குக்கர்ல 4 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்னதா இருக்கிறனால 4 சேர்த்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கட் பண்ணி 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமா வேண்டாம், சின்ன பீஸா மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். தக்காளி கடலை எல்லாமே நல்லா வெந்துரும்.
இப்ப பாருங்க 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுல இருக்கிற தக்காளி வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். குக்கர்ல இருக்கிற இந்த தண்ணிய சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை அலசி ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சட்னி நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. அப்பதான் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சட்னி அப்படியே கூட சாப்பிடலாம். தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4-5 வரமிளகா சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கை அளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் குக்கர்ல இந்த தண்ணியவே சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தா ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட ஈஸியான குக்கர் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னியை டக்குன்னு செஞ்சிடலாங்க. இட்லியோட, தோசையோட, பணியாரம், ஆப்பம்னு எதோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கிச்சடி எல்லாம் நீங்க செய்யும் போது இந்த சட்னி வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. நல்லா கல் தோசை போட்டு இந்த சட்னியை நான் சர்வ் பண்ணியிருந்தேங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது. கண்டிப்பா இதே போல நீங்களும் டேஸ்டியான இந்த தக்காளி கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கும்பகோணம் தக்காளி சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பாதியா ஃப்ரை ஆனோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 5-6 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன். 4 நார்மலான வரமிளகா, 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகா சேர்த்துறனால நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லனா 2 வரமிளகாவே தனியா சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க தக்காளில இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. புளி ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இப்ப நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். இதோடவே டேஸ்டுக்காக ஒரு சின்னதா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சட்னி இருக்கட்டும். தாளிப்புக்காக அதே கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். சட்னி பாருங்க எந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன்னு. நீங்க கொரகொரன்னு அரைச்சு செஞ்சுக்கலாம். சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான கும்பகோணம் தக்காளி சட்னி சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். மொறு மொறுன்னு தோசை ஊத்தியோ இல்ல பஞ்சு போல இட்லி ஊத்தியோ, ரவா தோசை, கோதுமை தோசை எதோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.